ஃபேமிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் சம் பார்க்கலாம். அதாவது பிளட் ரிலேஷனில் ஒரு ப்ராப்ளம் சம்ஸ். இப்போ ஒரு ஃபேமிலியில் 6 இந்த ஃபேமிலி ஆஃப் 6 persons ABCD and D E and F. there are 2 married couples. 6 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் மேரிட் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. D is grandmother of A, mother of B, C is wife of B, mother of F, F is a granddaughter of E அப்படின்லாம் சொல்லிட்டாங்களா. இப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ போடும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ. அப்போ ஏவோட கிராண்ட் மதர் யார்? டி. அப்போ டயக்ராம் நம்ம எப்படி போடுவோம்? ஏவோட கிராண்ட் மதர், ஒரு மதர்னால் ஒரு ஏரோ, கிராண்ட்னா 2 ஏரோ போடணுமா? அப்போ ஏவோட கிராண்ட் மதர் யார்? டி போட்டோம். அடுத்தது டி. இப்போ இங்கே அண்டிருக்குன்னா இந்த ஏவை மதருங்க. டி இஸ் மதர் ஆஃப் பி. பியோட மதர் யார்? டி. அப்போ இங்கே கிராண்ட் மதர்னால் மதர், அப்போ பியோட மதர் யார்? டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பி யார் வரும்? இங்கே வரும். கிராண்ட் மதர்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபீமேலுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சர்க்கிளுங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி யார்? பியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒய்ஃப்னால் இந்த சிம்பிள் போடணும். அப்போ சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பியோட ஒய்ஃப் யார் அப்படின்னா சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்ஃபுங்கிறது ஒரு ஃபீமேல். ஸோ நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த ஏங்கிறவங்க வந்துட்டு கிராண்ட் டாட்டரா சன்னா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க தான் கிராண்ட் மதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதர் அப்படின்னா ஒய்ஃப்னாலும் ஃபீமேல். ஸோ அதனால் சர்க்கிள் போட்டுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சி இஸ் மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்போட மதர் யார்? சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சியோட சைல்டு யார் அப்படின்னா எஃப். இவங்க மேபி சன்னாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு டாட்டராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஃப் இஸ் எ கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. ஈயோட கிராண்ட் டாட்டர் யார்? எஃப். அப்போ இங்கே மேலே தான் வருவாங்க. அப்போ ஈயோட கிராண்ட் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப். அப்போ இவங்க 2 பேரும் என்னவாக இருப்பாங்க? மேரேஜ் கப்புள்ஸாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஈயோட கிராண்ட் டாட்டர் வந்துட்டாங்களா எஃப்னு. சரி, இந்த இடத்துல ஏரோவாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபேமிலிட்டி கரெக்டாக இருக்குது. இப்போது இவங்க ஒய்ஃப், அதாவது இவங்க ஒய்ஃப்னால் இவங்க ஹஸ்பண்ட், இவங்க மேல். ஸோ மேலுங்கிறதுனால நான் அந்த பாக்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துறேன். இந்த ஏங்கிறவர் யாருன்னே எனக்கு தெரியாது. பொண்ணாக இருக்கலாம், இவங்க பையனாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த ஃபேமிலிட்டி போட்டோமா? இப்போ இந்த இடத்துல கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த கொஷின்ஸ் கேட்டுப்பாங்க. இந்த கொஷினுக்கு இந்த ட்ரீலேருந்து நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு எஃப். ஏக்கும் எஃப்க்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கலாம்? ஒன்றா பிரதராக இருக்கலாம், இல்லைனா சிஸ்டராக இருக்கலாம். பிரதர் இல்லைன்னா சிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு டி. சிக்கும் டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிறது யார்? ஒய்ஃபு. டிங்கிறது யார்? மாமனார், மாமியார். சிங்கிறது மருமகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு டி. டிக்கு சி என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ டியிலேருந்து சியை பார்க்கணும். டியிலேருந்து சியை பார்த்தா டிக்கு சி யார்? மருமகளா? மருமகள்னால் என்னது? டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஈஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கும் ஈக்கு என்ன சம்மந்தம்? ஏக்கு ஈக்கு யார்? ஏ ஈஸ் அப்படின்னா ஈக்கும் ஏக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஈலேருந்து பார்க்கும்போது யார்? ஒன்றா கிராண்ட் சன்னாக இருக்கலாம்னா, இல்லை கிராண்ட் டாட்டராக இருக்கலாம். கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர். ஏஇசிஸ்னா ஈலேருந்து ஏ யாருன்னு தான் பார்க்கணும். ஓகே, கரெக்ட். கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இவ்வளோ தான் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே போதும், மீதியெல்லாம் நம்மளே சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கான்செப்ட்னால நான் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன்.